இன்டகிரேஷன் அப்படின்னா என்ன? இன்டகிரேஷன் அப்படிங்கிறது டெரிவேட்டிவ் கண்டுபிடிக்கிறது. அதாவது டிஃபரன்ஷியேஷனுக்கு ஒரு ஆப்போசிட் ஒர்க்கு. எக்ஸாம்பிளுக்கு இப்ப நீங்க பார்த்தீங்கன்னா, நம்ம அடிஷன், சப்ட்ராக்ஷன். அடிஷனுக்கு ஆப்போசிட்டா வந்து சப்ட்ராக்ஷன். கூட்டல், கழித்தல் சொல்லுவோம். பெருக்கலுக்கு ஆப்போசிட் வந்து வகுத்தல். அப்படி சொல்ற மாரி டிஃபரன்ஷியேஷனுக்கு ஆப்போசிட் தான் இந்த இன்டகிரேஷன் அப்படிங்கிறது. நம்ம புரியிற மாரி சொல்லணும்னா, அதாவது ஃபார்முலா மாதிரி சொல்லணும் அப்படின்னா, இப்போ அ sin x இன்டகிரேட் டிஃபரன்ஷியேட் பண்றோம். sin x டிஃபரன்ஷியேட் பண்ணா cos x கிடைக்கும். அப்ப cos x இன்டகிரேட் பண்ணா sin x கிடைக்கும். அதான் அந்த வார்த்தை வந்து நம்ம அப்படியே மாத்தி யூஸ் பண்ணணும். மறுபடியும் சொல்றேன். sin x டிஃபரன்ஷியேட் பண்ணா cos x கிடைக்கும். அப்ப cos x இன்டகிரேட் பண்ணா sin x. அப்ப நீங்க இந்த டிஃபரன்ஷியேஷன் ஃபார்முலா படிச்சிருந்தீங்க அப்படின்னாலே, உங்களால என்ன பண்ண முடியும் அப்படின்னா, இன்டகிரேஷன் ஃபார்முலா கொண்டு வர முடியும். அதாவது சிம்பிளான நான் புரியறதுக்காக ஒரு எக்ஸாம்பிள் மூலமா எழுதுறேன். dy பை dx ஆஃப் sin x. ஏன்னா டிஃபரன்ஷியேஷனா நம்ம இப்படி தான் எழுதுவோம். dy பை dx sin x. sin x இன்டகிரேட் பண்றோம். சாரி டிஃபரன்ஷியேட். sin x டிஃபரன்ஷியேட் பண்ணா cos x. இந்த ஃபார்முலா படிச்சு வச்சிருந்தோம் அப்படின்னா, இதுல இருந்து இம்ப்ளைஸ் இந்த ஆன்சர் இப்ப வந்திருக்கு இல்லையா? அதுக்கு என்ன பண்ணா இன்டகிரல். இன்டகிரலுக்கு இந்த மாரி ஒரு சிம்பல். ஆக்சுவலா இன்டகிரேஷன்ங்கிறது இன்டைரக்ட்டா சொல்லணும்னா அது சம்மேஷன் அர்த்தம். இந்த s தான் இப்படி மாறி இப்படி வந்துருது. இந்த cos x தூக்கி இங்க போட்டுறணும். cos x dx. ஸோ எதை டிஃபரன்ஷியேட் பண்ணா cos x வந்துச்சு? sin x. அப்ப இது வந்து ஈக்குவல் டு sin x வந்துரும். இந்த மாரி இன்டகிரேட் பண்ணும்போது யூசுவலா என்ன பண்ணுவோம் அப்படின்னா, ஒரு கான்ஸ்டன்ட் வந்து இங்க சேர்ப்போம். அதுக்கு பேர் வந்து இன்டகிரல் கான்ஸ்டன்ட். C அப்படின்னு போடுவோம். C ஃபார் கான்ஸ்டன்ட். அப்ப நீங்க இந்த மாரி டிஃபரன்ஷியேஷன் ஃபார்முலா எல்லாம் நீங்க படிச்சு வச்சிருக்கீங்க அப்படின்னா, அத அப்படியே மாத்தி எழுதுங்க. உங்களுக்கு என்ன கிடைச்சிரும் அப்படின்னா, இந்த மாடல்ல வந்து வந்துரும். ஸோ இதான் இந்த இன்டகிரேஷனுக்கும் டிஃபரன்ஷியேஷனுக்குள்ள ரிலேஷன். இதே மாரி நம்ம எல்லா ஃபார்முலாவுமே கொண்டு வந்துடலாம். ஆல்மோஸ்ட் நெறைய ஃபார்முலா வந்து இதுல ஃபார் எக்ஸாம்பிளுக்கு வந்து cos xன்னு வச்சுக்கோங்களேன். cos x டிஃபரன்ஷியேட் பண்ணோம்னா, cos x டிஃபரன்ஷியேட் பண்றோம். இங்க d பை dxன்னு போடுறேன். cos x டிஃபரன்ஷியேட் பண்ணா என்ன வரும்னா, மைனஸ் sin xன்னு வரும். இப்ப இதுல இருந்து ஆனா இதுல ஒரு கேள்வி நம்ம எப்படின்னா, மைனஸ் sin x இன்டகிரேட் பண்ணா என்ன வரும்? அப்படின்னு கேட்க மாட்டோம். ஏன்னா கேள்வி வந்து இப்படி தான் கேட்போம். sin x இன்டகிரேட் பண்ணா என்ன வரும்னு கேட்போம். இப்ப sin x dx இப்படி எழுதுறோம். ஆனா இந்த பக்கம் மைனஸ் இருக்கு இல்லையா? அப்ப இந்த மைனஸ் தூக்கி இங்கிட்டு கொண்டு போயிரணும். வெறும் cos xக்கு பதிலா ஏன்னா இந்த மைனஸ் இங்கிட்டு கொண்டு போயிறதுனால மைனஸ் cos xன்னு வரும். ஸோ ஃபார்முலா வந்து இந்த மைனஸ் இதெல்லாம் வரும்போது மட்டும் இப்படி அட்ஜஸ்ட் பண்ணி படிச்சுக்கணும். மைனஸ் cos x பிளஸ் c இப்படி வந்துரும். அப்புறம் பேசிக்கா வேற என்ன சார் இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்டகிரல் ஒரு கான்ஸ்டன்ட் இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஒரு கான்ஸ்டன்ட் dx. டிஃபரன்ஷியேஷனுக்கு வெளியில கான்ஸ்டன்ட்ட போடுற மாரி இன்டகிரேஷனுக்கு வெளியில இந்த அழகா தூக்கி போடலாம். அப்ப இது எப்படி மாறும்னா, c இன்டகிரல் dxன்னு வந்துரும். இன்டகிரல் dxங்கிறது என்னன்னா வெறும் x வந்துரும். அப்ப இதுக்கு ஆன்சர் வந்து cx. இப்படி வந்துரும். இந்த சிங்கிறது தனியா சேர்க்கிற சி வந்து இன்டகிரல் கான்ஸ்டன்ட். அது எப்பவும் சேர்ப்போம். இங்க ஏற்கனவே ஒரு சி போட்டதுனால, இங்க ஒரு வேற ஒரு நம்பர் ஒரு பின்னு போட்டுக்கலாம். இன்டகிரல் கான்ஸ்டன்ட். இந்த மாரி பண்ணுவோம். இப்போ ஒரு எக்ஸ் இருக்கு. அத இன்டகிரேட் பண்ணா என்ன வரும்? எக்ஸ இன்டகிரேட் பண்ணும்போது என்ன வரும்னா, எக்ஸோட பவர்ல 1 கூட்டிக்கிறணும். இப்ப ஏற்கனவே எக்ஸோட பவர்ல 1 இருக்குன்னு அர்த்தம். அப்ப இப்ப வந்து 1 + 1 அப்படின்னு போடணும். இந்த பவர்ல என்ன போடுறோமோ, அதே இது டினாமினேட்டர்லயும் போடணும். அப்போ 1 + 1. அப்ப இது எப்படி மாறிடும்னா, x²/2 மாறும். நீங்க டிஃபரன்ஷியேஷன்லயும் இதே மாரி பண்ணுவோம். பட் அங்க வந்து பவர குறைப்போம். இங்க வந்து மாத்தி பண்ணணும். பவர வந்து கூட்டணும். அங்க ஒரு பவர குறைப்போம். இங்க கூட்டிக்கிறோம். இதான் வந்து பேசிக்கா இன்டகிரேஷன் அப்படிங்கிறது. இப்ப இன்டகிரேஷன 2 டைப்பா பிரிக்கிறோம். ஒண்ணு வந்து லிமிட் குடுத்துருப்பாங்க. லிமிட்னா இந்த மாரி a to b. இதுல இருந்து இதுக்குள்ள இன்டகிரேட் பண்ணுங்க அப்படின்னு குடுத்துருப்பாங்க. ஜெனரல் ஸ்ட்ரக்சர் இப்படி இருக்கும். அந்த இன்டகிரேட் பண்ற ஃபங்ஷன் வந்து f of x dxன்னு போடுவோம். இதுக்கு பேர் வந்து டெஃபனைட் இன்டகிரல் அப்படின்னு பேரு. டெஃபனைட் இன்டகிரல். இன்னொன்னு வந்து நம்ம மேல எழுதுன மாரி லிமிட் இல்லாம வெறும் இன்டகிரல் f of x dx. இதுக்கு பேர் வந்து இன்டெஃபனைட் இன்டகிரல். இருக்க இதுக்கு பேரு டெஃபனைட் இன்டகிரல். 2வது இருக்க இதுக்கு பேரு இன்டெஃபனைட் இன்டகிரல். ஜெனரலா சொல்லும்போது இப்படி சொல்லுவாங்க. இப்ப நமக்கு என்ன இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மிட் பாயிண்ட் ரூல் அப்படின்னு ஒண்ணு. இந்த மிட் பாயிண்ட் ரூல் எதுக்காக யூஸ் ஆகுது அப்படின்னா, ஒரு இன்டகிரலோட பர்ட்டிகுலரா சொன்னா டெஃபனைட் இன்டகிரலோட அப்ராக்ஸிமேட் வேல்யூ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா தெரியும். அப்ராக்ஸிமேட் வேல்யூ கண்டுபிடிக்கிறது இது யூஸ் ஆகுது. அப்ப இந்த இன்டகிரல் வேல்யூ ஈக்குவல் டு இந்த மாரி சம்மேஷன் அல்லது சிக்மா அப்படின்னு போட்டு எழுதிறலாம்.
எஃப் ஆஃப் எக்ஸ்ஐ எஃப் ஆஃப் எக்ஸ்ஐ எக்ஸ்ஐ பார் அப்படின்னு வரும். எஃப் ஆஃப் எக்ஸ்ஐ பார் இன்ட்டு டெல்டா எக்ஸு. இந்த டெல்டா எக்ஸை காமனாக போட்டோம்னா ஐயில் வந்து என்ன பண்ணணும், 1லேருந்து n வரைக்கும் போடணும். மொதல் ஐ இருக்கிறதுல 1 போடுவோம். அப்போ எஃப் ஆஃப் எக்ஸ் ஒன் பார். இதுக்கு அடுத்து என்ன வரும்னா ப்ளஸ் எஃப் ஆஃப் எக்ஸ் டூ பார். இப்படி வந்துகிட்டே இருக்கும். எக்ஸ் டூ பார் எக்ஸ் ஒன் பாருங்கிற ஒரு நம்பர், அவ்வளோதான். அப்புறம் ப்ளஸ் எட்ஸெட்ரா, கடைசியில் எஃப் ஆஃப் எக்ஸ்என் பார். இதில் டெல்டா எக்ஸுங்கிறது என்னன்னா இதுதான் பி மைனஸ் ஏ பை என். இதில் எக்ஸ்ஐ பாருங்கிறது 1/2 இன்ட்டு எக்ஸ் ஐ மைனஸ் ஒன் ப்ளஸ் எக்ஸ்ஐ. அதாவது சிம்பிளாக சொல்ல போனால் மிட் பாயிண்ட் ஆஃப் த இன்டர்வல் எக்ஸ் ஐ மைனஸ் ஒன் கம்மா எக்ஸ்ஐ. நான் உங்களுக்கு அந்த எக்ஸாம்பிள் மூலமாக இதை நான் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். ஸோ சிம்பிளாக சொல்ல போனால் அந்த பார் போட்டு வரது மிட் பாயிண்ட். இந்த டெல்டா எக்ஸ்ன்றது இதோட வித் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ பி மைனஸ் ஏ பை என். அதாவது ஒரு இன்டர்வலை எத்தனையா பிரிக்கணும்னு கொடுத்துருவாங்க. நம்பர் ஆஃப் சப் இன்டர்வல்ஸ் பேர் வந்து ஸ்மால் என். அது ஒன்னொன்னோட வித்தும் எவ்வளோ இருக்கணும்னு கொடுப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இன்டர்வல் 0,1 அப்படின்னு எடுத்துட்டோம்னா இதோட லென்த்து அல்லது வித்துங்கிறது 1. அதை வந்து எப்படி சார் கண்டுபிடிக்கிறோம்னா இந்த முடியுது இல்லையா, அதுலேருந்து ஆரம்பிக்கிறத கழிச்சிடும். அப்போ 1 மைனஸ் 0 என்ன வந்துன்னா 1ன்னு வந்துடும். இதை தான் யூஸ்வலாக டெல்டா எக்ஸ்ன்னு சொல்லுவோம். இதே மாதிரி சப் இன்டர்வல்ஸும் கண்டுபிடிக்கலாம். இப்போ இதுக்கு ஒரு சப் இன்டர்வல்னா என்னன்னா 0 to 1 வரைக்கும் இருக்கு இல்லையா, நீங்கள் நம்பர் லைன் இந்த மாதிரி நம்பரில் போட்டுருந்தா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இங்கேருந்து இங்கே வரைக்கும் இப்போ 0லேருந்து 1 வரைக்கும் இருக்குது. இது ரெண்டாக பிரிக்கணும்னா என்ன பண்ணணும், நடுவில் ஒரு கோடு போடுவோம் யூஸ்வலாக. அப்போ இது என்னவா இருக்குன்னா பாதி 1/2 இருக்கும். அப்போ இதில் தான் நம்ம என்ன சொல்கிறோம்னா சப் இன்டர்வலுங்கிறது 0,1/2. இது ஒரு சப் இன்டர்வல். அதே மாதிரி இன்னொரு சப் இன்டர்வல் 1/2,1. இந்த எத்தனை சப் இன்டர்வலாக பிரிக்கணும் அப்படிங்கிறதா இந்த எண்ணுங்கிற நம்பர் ஆஃப் சப் இன்டர்வல். இப்போ இதில் டெல்டா எக்ஸ், இதுக்கு டெல்டா எக்ஸ் என்ன அப்படின்னா 1/2. டெல்டா எக்ஸுங்கிறது இதை பொறுத்தல 1/2 அதோட வித்து. அதே மாதிரி 1/2லேருந்து 1 வரைக்கும் வருது. அப்போ இதுக்கும் டெல்டா எக்ஸ் எவ்வளோனா 1/2. ப்ராப்ளம் மூலமாக பார்க்கலாம். யூஸ் அ மிட் பாயிண்ட் ரூல் வித் n ஈக்குவல் டு 5 டு அப்ராக்சிமேட் இன்டெகிரல் 1 to 2 1/x dx. இந்த மாதிரி மிட் பாயிண்ட் ரூல்னு ஸ்பெசிஃபிக்காக எக்ஸாமில் கேட்டாங்கன்னா கண்டிப்பாக நம்ம அதை யூஸ் பண்ணி தான் ஆகணும். அதை யூஸ் பண்ணாமல் செஞ்சோன்னா மார்க் போட மாட்டாங்க. அப்போ இதோட மீனிங் என்னன்னா நம்ம ஒன்றா பார்க்கணும். மொதல் வந்து இன்டர்வல் என்னன்னு பார்க்கணும். இன்டெகிரல் 1 to 2ன்னு கொடுத்துருக்காங்க. இப்போ 1 to 2னா இன்டர்வல் வந்து 1,2. அப்போ ஏங்கிறது 1ங்கிற நம்பர், பிங்கிறது 2ங்கிற நம்பர். எஃப் ஆஃப் எக்ஸ் இருக்க வேண்டிய இடத்துல 1/x இருக்கு. எஃப் ஆஃப் எக்ஸ் அப்படிங்கிறது 1/x. இதை மொதல் கண்டுபிடிச்சிடும். இப்போ கண்டுபிடிச்சிட்டு கண்டுபிடிக்கணும்னா பார்த்து எழுதுறோம். இப்போ n ஈக்குவல் டு 5னா 5 சப் இன்டர்வலாக பிரிக்க சொல்கிறாங்கன்னு அர்த்தம். n ஈக்குவல் டு 5னா நம்பர் ஆஃப் சப் இன்டர்வல் 5 இருக்கணும். அப்போ அதுக்கேற்ற மாதிரி தான் நான் டெல்டா எக்ஸ் கண்டுபிடிச்சேன். இப்போ டெல்டா எக்ஸுக்கு நம்ம மேலே எழுதிருக்க மாதிரி ஃபார்முலா என்னன்னா பி மைனஸ் ஏ டிவைடட் பை என். இப்படி வந்துடும். அப்போ தட் இஸ் ஈக்குவல் டு பிக்கு பதிலாக 2, ஏக்கு பதிலாக 1 டிவைடட் பை என்னுக்கு பதிலாக 5. 2 மைனஸ் 1 வரும். அப்போ 1/5. 1/5ங்கிறது 0.2ன்னு எழுதிக்கலாம். இப்போ 0. இப்போ டெல்டா எக்ஸுங்கிறது 0.2. அதாவது மொத்தம் இருக்கிற இன்டர்வல் நான் என்ன பண்ணணும்னா 0.2 0.2 இன்க்ரீஸ் ஆகிற மாதிரியே எழுதணும். அதாவது நான் உங்களுக்கு இந்த மாதிரி நம்பர் லைனில் போட்டுறேன். இந்த இடம் வந்து 1ல் ஆரம்பிக்குது, 1ல் ஆரம்பித்து 2ல் போய் முடியுதுன்னு வச்சுக்கோங்க. இப்போ இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா 5 இன்டர்வலாக பிரிக்கணும் இல்லையா, அப்போ 1லேருந்து அடுத்த நம்பர் என்ன வரும்னா 1 பாயிண்ட். இந்த பாயிண்ட்டும் ஆட் பண்ணிக்கணும். அடுத்த நம்பர் 1.4. அதுக்கு அடுத்த நம்பர் 1.6. பாயிண்ட் 2.2 கூட்டிகிட்டே வரேன். அதுக்கு அடுத்த நம்பர் 1.8. இதான் இதோட அர்த்தம். ரைட். இப்போ பார்த்தீங்கன்னா 5 இன்டர்வல் எப்படி சார் வருதுன்னா இந்த 1லேருந்து 1.2 வரைக்கும் ஒரு இன்டர்வல், 1.2லேருந்து 1.4 வரைக்கும் ஒரு இன்டர்வல். 1 2 3 4 கரெக்டாக 5 இன்டர்வல். இன்டர்வல்ங்கிறது அந்த எத்தனை நம்பர்னு சொல்லலை, எத்தனை இன்டர்வல் அப்படின்னு சொல்கிறோம். சப் இன்டர்வல் இப்படி கண்டுபிடிச்சணும். இப்போ மிட் பாயிண்ட் ரூலில் என்ன சொல்ல வரோம்னா இதில் x1 பார் அப்படின்னா இந்த 1லேருந்து 1.2 அதாவது 1,1.2 இருக்கு இல்லையா, இதோட மிட் பாயிண்ட் கண்டுபிடிக்கணும். இந்த மிட் பாயிண்ட்டுக்கு பேர் தான் என்ன அப்படின்னா x1 பார். உங்களுக்கு இந்த ஃபார்முலாவில் பார்த்தீங்கன்னா தெரியும். ஜென்ரலாக எழுதும்போது xi பார் அப்படின்னு போட்டிருப்போம். ஸோ 1/2 இன்ட்டு xi மைனஸ் 1 ப்ளஸ் xi. நீங்கள் சிம்பிளாக என்ன ஞாபகம் வச்சுக்கணும், ஒரு இன்டர்வலாக எடுக்கணும், அந்த ஒன்றுக்கு மிட் பாயிண்ட் கண்டுபிடிக்கணும். இப்போ இதோட மிட் பாயிண்ட் நான் கண்டுபிடிக்கணும். மிட் பாயிண்ட் ஆஃப் இந்த இன்டர்வல். இப்போ இதோட மிட் பாயிண்ட் என்னன்னா 2ஐயும் கூட்டி 2ஆல் வகுக்கணும். அவ்வளோதான். அப்போ 1 + 1.2 டிவைடட் பை 2. 1 + 1.2 2.2. 2.2 2ஆல் டிவைட் பண்ணோன்னா 1. இதே மாதிரி ஒரு இன்டர்வலாக எடுத்து மிட் பாயிண்ட். அந்த மிட் பாயிண்ட் எங்கே இருக்குன்னா இங்கே ஆக்சுவலாக 1.1 இங்கே இருக்கும். இந்த 1க்கும் 1.2க்கும் நடுவில் இருக்கும் 1.1.
இந்த 1 கண்டுபிடிச்சிட்டீங்கனாலே, இதுலேருந்து பாயிண்ட் கூட்டுங்க. கரெக்ட்டா இந்த மிட் பாயிண்ட் கிடைச்சிரும். நீங்க ஒண்ணொண்ணுக்கு இப்படி தனித்தனியா கண்டுபிடிக்கணும் கூட அவசியம் கிடையாது. ஏன்னா ஒரு 0.2 இன்டர்வல்ல 0.2 தானே கூடுது. அப்போ 1.1 அதுக்கு அடுத்த இன்டர்வல்ல மிட் பாயிண்ட் வேணும்னா, 1.1 கூட பாயிண்ட்ட கூட்டிக்கணும். அப்போ 1.3 இதுக்கு அடுத்த இன்டர்வல் மிட் பாயிண்ட் வந்து இங்க 1.3 கூட 0.2 கூட்டணும். 1.5 அப்ப இதுக்கு அடுத்தது 1.7 அப்புறம் இதுக்கு அடுத்து 1.9 இப்ப நான் மேல எழுதியிருக்கிறது தான் மிட் பாயிண்ட்ஸ். இங்க இங்க நான் மேல இங்க எழுதியிருக்கிறது தான் இப்போதைக்கு நமக்கு மிட் பாயிண்ட்ஸ். இதான் வந்து மிட் பாயிண்ட்ஸ். இப்ப இந்த மிட் பாயிண்ட்ஸ்ல இந்த ஃபங்ஷனுக்கு வேல்யூஸ் கண்டுபிடிக்கணும். இதான் அதோட அர்த்தம். நம்ம எஃப் ஆஃப் எக்ஸ்ன்னு போட்டு வச்சிருக்கோம் இல்லையா? இந்த ஒரு மிட் பாயிண்ட்லயும் அதாவது என்ன அர்த்தம்னா, இப்போ ஒரு மிட் பாயிண்ட் 1.1 வருது இல்லையா? அப்ப எஃப் ஆஃப் 1.1 கண்டுபிடிக்கணும். அப்புறம் எஃப் ஆஃப் 1.3, எஃப் ஆஃப் 1.5, எஃப் ஆஃப் 1.7, எஃப் ஆஃப் 1.9 அது பூரா கண்டுபிடிக்கணும். அதுதான் இந்த பிராக்கெட்ல xi பார் அப்படின்றது. இந்த எஃப் ஆஃப் x1 பார், x2 பார்ங்கிறது இதா இருக்கும். ஸோ கண்டுபிடிச்சிட்டு டெல்டா எக்ஸுங்கிறது அந்த வித்து அது எல்லாமே ஒண்ணா தான் இருக்கும். நம்ம ஏற்கனவே கண்டுபிடிச்சிட்டோம் 0.2. இப்போ இந்த எஃப் வேல்யூ கண்டுபிடிச்சிட்டு அதெல்லாம் ஆட் பண்ணிட்டு 0.2ஆல மல்டிப்ளை பண்ணோம்னா நமக்கு ஆன்சர் கிடைக்கும். அப்போ இன்டகிரல் வேல்யூ இன்டகிரல் 1 to 2 இங்க கொடுத்துருக்க இன்டகிரலோட வேல்யூ இன்டகிரல் 1 to 2 1 by x dx 1 by x dx approximately equal to இந்த ஃபார்முலா வந்து பார்த்தோம்னா டெல்டா எக்ஸ் இன்ட்டு ப்ராக்கெட்டில் வந்து எஃப் ஆஃப் எக்ஸ் ஒன் பார் இது ஆக்சுவலாக ஒரிஜினல் ஃபார்முலா தான் இப்போ நான் எழுதுகிறேன் எஃப் ஆஃப் எக்ஸ் ஒன் பார் ப்ளஸ் எஃப் ஆஃப் எக்ஸ் டூ பார் ப்ளஸ் எட்ஸெட்ரா நம்ம எத்தனை பிரித்து எழுதியிருக்கோமோ அது வரைக்கும் எட்ஸெட்ரா எஃப் ஆஃப் எக்ஸ் என் பார் ப்ளஸ் எஃப் ஆஃப் எக்ஸ் என் பார். இங்கே வந்து நமக்கு என்ன வரும் அப்படின்னா அந்த எக்ஸ் ஒன் பாருங்கிறது 1.1 அந்த மிட் பாயிண்ட் மட்டும் எழுதினா போதும். தட் இஸ் ஈக்குவல் டு டெல்டா எக்ஸ்ன்றது யூனிஃபார்மாக நமக்கு என்ன வந்துடும் 0.2ன்னு வந்துடும். இப்போ ப்ராக்கெட்டில் வந்து என்ன பண்ணணும்னா எஃப் ஆஃப் 1.1 எஃப் ஆஃப் 1.1 ப்ளஸ் எஃப் ஆஃப் 1.3 இங்கே இருக்கு இல்லையா இங்கே இருக்கிறது எஃப் ஆஃப் 1.1 ஃபஸ்ட்டு மிட் பாயிண்ட் அப்புறம் அடுத்த மிட் பாயிண்ட் மட்டும் தான் பார்க்கணும். ஸோ கீழே எழுதியிருக்கிறத பார்க்காதீங்க. நான் அதனால தான் இதுக்கு பேர் மிட் பாயிண்ட் எஃப் ஆஃப் 1.3 அதுக்கப்புறம் வந்து எஃப் ஆஃப் 1.5 அதுக்கப்புறம் ப்ளஸ் எஃப் ஆஃப் 1.7 ப்ளஸ் எஃப் ஆஃப் 1.9 இங்கே ப்ராக்கெட் வந்து எஃப் ஆஃப் 1.9 அதுக்கப்புறம் ஒரு எஃப் ஆஃப் 1.1 என்ன அர்த்தம்? எஃப் ஆஃப் எக்ஸ்னா 1 பை எக்ஸ் அதாவது உள்ள என்ன இருக்கோ அதுக்கு ரெசிப்ரோக்கல் போடணும் 1 பைன்னு போடணும். இப்போ எஃப் ஆஃப் 1.1 அப்படின்னா 1 பை 1.1 அப்போ இதுக்கு அடுத்த ஸ்டெப் வந்து ஈக்குவல் டு 0.2 முன்னாடி அப்படியே இருக்கும். இந்த எஃப் ஆஃப் 1.1னா 1 பை 1.1 அதே மாதிரி எஃப் ஆஃப் 1.3னா 1 பை 1.3 அப்புறம் எஃப் 1 பை 1.5 ப்ளஸ் 1 பை 1.7 ப்ளஸ் 1 பை 1.9 இது எல்லாமே நீங்கள் வந்து கால்குலேட்டரில் போட்டுக்கலாம். டிவைட் பண்ணி ஆட் பண்ணி மறுபடியும் 0.2ல மல்டிப்ளை பண்ணிங்கன்னா திஸ் இன்டகிரல் வேல்யூ ஈக்குவல் டு அப்படின்னு எழுதிடலாம். இது வந்து யூ கேன் யூஸ் கால்குலேட்டர் யூஸ் பண்ணி இந்த ஆன்சர் வந்து எழுதலாம். ஸோ இதான் வந்து மிட் பாயிண்ட் ரூல் அப்படிங்கிறது. ஸோ நமக்கு வந்து எண்ணிக்குள் என்ன கொடுக்குறாங்களோ அதை எடுத்துக்கிறணும். இந்த ஃபங்க்ஷனை மாற்றலாம் இல்லைன்னா இந்த எண்ணிக்குள் 5க்கு பதிலாக எண்ணிக்குள் வேறு நம்பர் கொடுக்கலாம் 6 7 8 இல்லை 10ன்னு கூட கொடுக்கலாம். இது ஜென்ரல் மெத்தட். நீங்கள் இந்த மெத்தட் தெரிஞ்சுட்டா போதும் என்ன கொடுத்தாலும் நீங்கள் கண்டுபிடிச்சலாம். ஸோ இன்டகிரேஷனில் இது ஒரு கான்செப்ட் அப்ராக்சிமேட் வேல்யூ கண்டுபிடிக்கிறது. அப்புறம் இந்த ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் த இன்டகிரல் அதில் பர்டிகுலர் அது பார்த்தீங்கன்னா டெஃபினைட் இன்டகிரல். இந்த சி வந்து முன்னாடி போயிடும். இன்டகிரல் ஏ டு பி சி டிஎக்ஸில் சி வந்து முன்னாடி போயிடும். இன்டகிரல் டிஎக்ஸ் அப்படின்னு இருக்கும். சி வந்து முன்னாடி போயிடும். இன்டகிரல் டிஎக்ஸுங்கிறது என்னவா மாறும்னா எக்ஸ்ன்னு மாறும். இந்த மாதிரி லிமிட் கொடுத்தா என்ன பண்ணணும் அப்படின்னா மொதல் எடுத்தோடனே இந்த மேலே இருக்க நம்பருக்கு பேர் அப்பர் லிமிட். அதாவது இன்டகிரலில் இதுக்கு மேலே இருக்கிற பேர் அப்பர் லிமிட் கீழே இருக்கிற பேர் லோயர் லிமிட். நம்ம இன்டகிரேட் பண்ணிட்டு எக்ஸுக்கு பதிலாக இந்த நம்பர்ஸை சப்ஸ்டியூட் பண்ணணும். அது எப்படி சப்ஸ்டியூட் பண்ணணும்னா இந்த அப்பர் லிமிட்டை தான் மொதல் போடணும். எக்ஸ் இருக்க இடத்துல பின்னு போடணும். இது ஃபஸ்ட்டு இந்த ஒர்க்கை தான் ஃபஸ்ட்டு பண்ணணும். இப்போ சி வந்து அப்படியே தான் இருக்கும். அது ஒரு சேஞ்ச் ஆகாது. இப்போ ஃபஸ்ட் நான் என்ன பண்ணுறேன் எக்ஸ் இருக்க இடத்துல பின்னு போடுறேன். அப்போ பின்னு வந்துடும். இடையில மைனஸ் வந்து நம்ம தான் போடணும். அதுதான் ரூல். இடையில இந்த மைனஸ் நம்மளாக தான் போடணும். போட்டுட்டு அடுத்து என்ன பண்ணணும்னா எக்ஸ் இருக்க எல்லா இடத்துலையும் ஆக்சுவலாக இந்த இடத்துல வெறும் எக்ஸ் மட்டும் இருக்குது. ஜென்ரலாக வந்து எக்ஸ் இருக்க எல்லா இடத்துலையும் இந்த ஏவை போடணும்.
மைனஸ் போட்டதுக்கப்புறம். அப்போ இங்கே வெறும் ஏ தான் இருக்கிறதுனால இது செகண்ட் ஸ்டெப். வெறும் எக்ஸ் தான் இருக்கிறதுனால அப்போ என்ன வந்துடும்னா சி இன்ட்டு பி மைனஸ் ஏ அப்படின்னு. அதான் இங்கே இருக்கு. ஸோ இதான் வந்து அந்த ப்ராப்பர்ட்டி ஆஃப் த இன்டகிரல். அப்போ வெறும் டிஎக்ஸ் இருக்குன்னா என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வெறும் இன்டகிரல் டிஎக்ஸ் இன்டகிரல் ஏ டு பி டிஎக்ஸ்ன்றது தான் என்ன வரும்னா பி மைனஸ் ஏ அப்படின்னு வரும். அதே மாதிரி அடுத்த செகண்ட் ப்ராப்பர்ட்டி என்னன்னா, நம்ம டிஃபரன்ஷியேஷன் வந்து டேர்ம் வைஸ் பண்ணுவோம். இதோட மீனிங் என்னன்னா, எஃப் ஆஃப் எக்ஸ் ஒரு ஃபங்க்ஷன், ஜி ஆஃப் எக்ஸ் ஒரு ஃபங்க்ஷன், ரெண்டையும் ஆட் பண்ணிட்டு அப்புறம் இன்டகிரேட் பண்ணணும். ஸோ இங்கே இந்த பக்கம் என்ன சொல்கிறோன்னா, எஃப் ஆஃப் எக்ஸ் தனியாக இன்டகிரேட் பண்ணுறோம், ஜி ஆஃப் எக்ஸ் தனியாக இன்டகிரேட் பண்ணிட்டு அப்புறம் ஆட் பண்ணுறோம். ஸோ ரெண்டுமே ஈக்குவல். இதே ப்ராப்பர்ட்டி நமக்கு டிஃபரன்ஷியேஷனில் இருக்குது. இப்போ இன்டகிரேஷனையும் டேர்ம் வைஸ் பண்ணிக்கலாம். ப்ளஸ் தான் இல்லை, மைனஸ் இருந்தாலும் பண்ணலாம். அதான் ஃபோர்த் ப்ராப்பர்ட்டி. செகண்ட் ப்ராப்பர்ட்டியில் நடுவில் ப்ளஸ் இருக்கும், இங்கே மைனஸ் இருக்கும், அவ்வளோதான். ஸோ டேர்ம் வைஸ் ப்ளஸ் இருந்தாலும் மைனஸ் இருந்தாலும் பண்ணிக்கலாம். அதே மாதிரி ஒரு ஃபங்க்ஷனுக்கு பக்கத்தில் கான்ஸ்டன்ட் சின்னு இருக்குது. அப்போ இந்த சியை தூக்கி வெளியில் போட்டுட்டு அந்த ஃபங்க்ஷனை மட்டும் இன்டகிரேட் பண்ணலாம். இந்த கான்ஸ்டன்ட்னால ஒன்றும் அஃபெக்ட் ஆகாது. இங்கே இங்கே எக்ஸ்னா வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ் இன்டகிரேட் பண்ணுறோன்னு அர்த்தம். இந்த நொட்டேஷன் பார்த்துக்கிறோன்னா டிஃபரன்ஷியேஷனில் டி பை டிஎக்ஸ் அப்படின்னு போடுவோம். இந்த இடத்துல என்ன வேரியபிள் இருக்கோ அந்த வேரியபிளை பொறுத்து டிஃபரன்ஷியேட் பண்ணுறோன்னு அர்த்தம். அதே மாதிரி நீங்கள் இந்த இடத்த பார்க்கணும். டிஎக்ஸ்ன்னு இருந்தால் எக்ஸை பொறுத்து இன்டகிரேட் பண்ணுறோன்னு அர்த்தம். எப்படி எழுதக்கூடாதுன்னா, இன்டகிரல் எஃப் ஆஃப் எக்ஸ்க்கு அப்புறம் தான் டிஎக்ஸ் போடணும். இன்டகிரல் டிஎக்ஸ் எஃப் ஆஃப் எக்ஸ்னு போடக்கூடாது. இது மீனிங்லெஸ். இந்த மாதிரி எழுதுறது, இப்படி எழுதுறது மீனிங்லெஸ். நீங்கள் எப்படி பார்க்கணும்னா, இந்த இன்டகிரலும் இந்த டிஎக்ஸும் சேர்ந்து ஒரு ஆப்ரேட்டர். அப்போ எந்த ஃபங்க்ஷனை இன்டகிரேட் பண்ணணுமோ அது இந்த இடத்துல தான் வரணும், இங்கே தான் வரணும். டிஎக்ஸ்க்கு வெளியில் போடக்கூடாது. ரைட். ஸோ அடுத்து இருக்கிறது ப்ராப்ளம். இந்த ப்ராப்பர்ட்டிஸை யூஸ் பண்ணி இதை இன்டகிரேட் பண்ண சொல்கிறாங்க. என்னங்கிறத பார்ப்போம். திஸ் இன்டகிரல் ஈக்குவல் டு, நான் இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணுறேன். இந்த இன்டகிரல் அப்படியே எழுதிட்டு தட் இஸ் ஈக்குவல் டு. ஸோ இதோட அர்த்தம் என்னன்னா, மொதல் வந்து 4ங்கிறது ஒரு டேர்ம், 3x² ஒரு டேர்ம். அப்போ இந்த ப்ராப்பர்ட்டி செகண்ட் ப்ராப்பர்ட்டி என்ன சொல்லுதுன்னா டேர்ம் வைஸ் பண்ணிக்கலாம்னு சொல்லுது. அப்போ நான் என்ன செய்கிறேன்னா, இந்த இன்டகிரலை ரெண்டாக பிரிக்கிறேன். இன்டகிரல் 0 to 1 4 dx, இதுக்கு ஒரு இன்டகிரல் தனியாகவும், அப்புறம் ப்ளஸ் இன்டகிரல் 0 to 1 3x² dx இப்படி பிரிச்சுக்கிறேன். ஸோ இது ஒரு ஸ்டெப் இன்டகிரலில். அடுத்த ஸ்டெப் என்ன பண்ணுறோம் அப்படின்னா, தட் இஸ் ஈக்குவல் டு, இந்த 4ங்கிறது கான்ஸ்டன்ட். ஸோ 4 தூக்கி நான் வெளியில் போட்டுறேன். அப்போ இன்டகிரல் 0 to 1 dx மட்டும் இருக்கும். ப்ளஸ் அதே மாதிரி இந்த இடத்துல இந்த 3ங்கிறது கான்ஸ்டன்ட், அதை இன்டகிரலுக்கு வெளியில் போட்டுறேன். இப்போ 3 இன்டகிரல் 0 to 1 x² dx இந்த மாதிரி வந்துடும். இப்போ தட் இஸ் ஈக்குவல் டு 4 இன்ட்டு இன்டகிரல் டிஎக்ஸ். இப்போ தான் கொஞ்சம் நேரம் முன்னாடி சொன்னேன், இன்டகிரல் டிஎக்ஸ்னா எக்ஸ். இந்த லிமிட் எழுதும்போது நீங்கள் இந்த மாதிரி ப்ராக்கெட் போட்டுட்டு இந்த கீழே இருக்க நம்பர் கரெக்டாக இங்கே கீழே எழுதணும், மேலே இருக்கிற ஒன்று இங்கே எழுதணும். இதை கூட நான் முடிச்சுட்டு இந்த பக்கத்தில் இருக்க வரேன். இதை முடிச்சிடலாம். அப்போ ஈக்குவல் டு 4 இன்ட்டு இந்த எக்ஸுக்கு பதிலாக அப்பர் லிமிட்டை போடணும். எக்ஸ் இருக்கிற இடத்துல 1 போடணும். இருக்கிறதே வெறும் எக்ஸ் தான் இருக்குது. அப்போ 1 வந்துடும். இடையில மைனஸ் நம்ம தான் போடணும். இப்போ எக்ஸ் இருக்கிற இடத்துல 0 போடணும். அப்போ இந்த ஆன்சர் என்ன வந்துடும்னா 4 இன்ட்டு 1 அப்படின்னு வந்துடும். ப்ராக்கெட்டுக்குள்ளே 1 இருக்கும். இப்போ 4 இன்ட்டு 1 என்ன வரும்னா 4ன்னு வந்துடும். இன்னும் இந்த ரெண்டாவது என்ன முடிக்கல, நான் என்ன செய்யலை, தனியாக இதை மட்டும் செஞ்சுருக்கேன். முதட்ட மட்டும் உங்களுக்கு வரிசையாக சொன்னால் ஈஸியாக இருக்குனால அப்படி பண்ணியிருக்கேன். ஸோ 4 வந்து முடிச்சிட்டோம். இப்போ இந்த ரெண்டாவது இருக்குது ப்ளஸ் இந்த 3 அப்படியே இருக்கும். x² இன்டகிரேட் பண்ணால் என்ன வரும்னா, பவரில் 1 கூட்டிக்கிறணும். அப்போ 2 இருக்குது, 2 கூட 1 கூட்டினோம்னா 3. இந்த பவரில் என்ன நம்பர் இருக்கோ அதை அப்படியே கீழே போடணும், பை 3 அப்படின்னு போடணும். இதுதான் ரூட். இப்படி ஞாபகம் வச்சு. அப்புறம் 0 to 1 இந்த சீன் ஒரு கான்ஸ்டன்ட் சேர்த்தோம். இங்கே சேர்க்கணுமா சார்னா, டெஃபினைட் இன்டகிரலுக்கு ப்ளஸ் சி போடக்கூடாது. இன்டெஃபினைட் இன்டகிரல், அதாவது லிமிட் இல்லாமல் இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி 0 to 1ன்னு இல்லாமல் இருக்கும், அங்கே மட்டும் தான் நீங்கள் ப்ளஸ் சின்னு போடணும், இங்கே போடக்கூடாது. ஸோ இந்த மாதிரி வரும்போது நமக்கு என்ன பண்ணிடலாம்னா, இந்த 3யும் கேன்சல் பண்ணிடலாம். ஸோ இதை கொஞ்சம் நான் வேறு கலரில் எழுதுகிறேன். இந்த ரெண்டாவது வர சிம்பிளிஃபிகேஷன் மட்டும். அப்போ 3 கேன்சல் ஆயிரும். ப்ளஸ் இப்போ x³ இருக்கிறதுல அதே ரூல் தான், எக்ஸ் இருக்கிறதுல இந்த 1 போடணும். அப்போ எக்ஸ் இருக்கிறதுல 1 போட்டோம்னா இந்த இடம் என்ன ஆகும்னா 1³ மாறும். மைனஸ் அப்புறம் எக்ஸ் இருக்கிறதுல 0 போடணும். இப்போ 0³ ஆக்சுவலாக 1³ 1ன்னே நீங்கள் டேரெக்டாக எழுதலாம். உங்களுக்கு புரியணுன்றக்காக நான் அந்த ஸ்டெப்பை சேர்த்து எழுதுறேன். அப்போ ப்ளஸ் 1³ என்ன ஆகும் 1, மைனஸ் 0³ எவ்வளவு 0.
இந்த ரெண்டாவது மட்டுங்கிறதுனால பிராக்கெட் போடுறேன். இப்போ ப்ளஸ் 1 மைனஸ் 0 என்ன ஆகும் 1. இங்கே ஒரு 4 இருக்குது, இங்கே ஒரு 1 இருக்குது. இப்போ ரெண்டையும் ஆட் பண்ணால் என்ன வருதுன்னா 5. அப்போ இந்த இன்டெக்ரலுக்கு வேல்யூ வந்து 5. ஸோ பிகினிங் ஸ்டேஜில் பொறுமையாக எல்லா ஸ்டெப்பையும் எழுதுங்க. அப்போ தான் நமக்கு புரியும். ஓரளவுக்கு புரிஞ்சிருச்சு அப்படின்னா நம்ம டக்குன்னு போயிடலாம். ஸ்டெப்பை வந்து ஸ்கிப் பண்ணி போகலாம். இதான் மெத்தட். ஸோ நமக்கு என்ன தெரியணும் அப்படின்னா, இந்த இன்டகிரேஷன் ஃபார்முலா தெரியணும். இந்த மாதிரி லிமிட் கொடுத்தாங்கன்னா இன்டகிரேட் பண்ணிவிட்டு இதை வந்து சப்ஸ்டியூட் பண்ண தெரியணும். அப்பர் லிமிட் தான் போடணும். மேலே இருக்க நம்பர் தான் போடணும். மைனஸ் போட்டுட்டு கீழே இருக்க நம்பர் போடணும். இதான் வந்து நமக்கு ரூல். இப்போ இன்னும் கொஞ்சம் லென்த்தியாக வர மாதிரி ப்ராப்ளம் இது. எவாலுவேட் இன்டெக்ரல் 1 to 9. 1 to 9ங்கிறது லிமிட் கொடுத்துட்றாங்க. இப்படி கொடுத்துட்றாங்க. ஸோ வந்து இந்த உள்ளே இருக்கிற ஃபங்க்ஷனை எந்த அளவுக்கு சிம்பிளிஃபை பண்ண முடியுமோ அதை பண்ணிடுறோம். இப்போ 2t² ஒன்றும் ஆக போகிறதில்ல. அது அப்படியே தான் இருக்கும். 1 to 9 போட்டுறேன். 2t² அப்படியே தான் இருக்கும். ப்ளஸ் இந்த t² இன்ட்டு ரூட் டி இருக்கு இல்லையா, அதை நான் இங்கே தனியாக கூட எழுதுகிறேன். t² இன்ட்டு ரூட் டி தட் இஸ் ஈக்குவல் டு t². இல்லைன்னா என்ன பண்ணலாம்னா நம்ம அப்படியே கூட கேன்சல் பண்ணிடலாம் ஒரு டேர்மாக. இப்படி சிம்பிளை பண்ணி கேன்சல் பண்ணுறதுக்கு பதிலாக நான் என்ன பண்ணிடுறேன்னா, இந்த கீழே ஒரு t² இருக்கு இல்லையா, அதை ஒரு டேர்முக்கும் தனித்தனியாக போட்டுக்கலாம். இப்போ 2t² இப்படி போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் t² ரூட் டி t², இந்த t². ஏன்னா இந்த t² வந்து எல்லாத்துக்கும் காமனாக இருக்குது. தனித்தனியாக போடுறேன். அப்புறம் -1 இங்கேயும் t² t². இங்கே மறக்காமல் நீங்கள் என்ன பண்ணணும்னா ப்ராக்கெட் போடணும். இன்டெக்ரலுக்குள்ளே எங்கே ஆரம்பித்து எங்கே முடியுதுன்னு பார்த்து இப்படி ஒரு ப்ராக்கெட் போடணும். dt தட் இஸ் ஈக்குவல் டு. ஸோ இப்போ இதில் என்ன பண்ணலாம் அப்படின்னா, இதில் பாருங்கள் இங்கேயும் t², டினாமினேட்டர்லையும் t² கேன்சல் பண்ணிடலாம். அதே மாதிரி இந்த t² கேன்சல் பண்ணிடலாம். இதில் எதுவும் கேன்சல் ஆகாது. இப்போ இதுக்கு அடுத்த ஸ்டெப் வந்து ஈக்குவல் டு இன்டெக்ரல் 1 to 9. முதல் இடத்துல எனக்கு என்ன இருக்குன்னா 2 இருக்கும். ப்ளஸ் ரெண்டாவது இடத்துல ரூட் டீன்னு இருக்கும். ரூட் டீங்கிறத வெறும் ரூட் டீங்கிறத எப்படி எழுதிக்கலாம்னா t⁻1/2 அப்படின்னு எழுதிக்கலாம். அப்போ t⁻1/2 அப்படின்னு எழுதுறேன். அதே மாதிரி இந்த 1/t² எப்படி எழுதிக்கலாம்னா t⁻−2ன்னு எழுதிக்கலாம். அதாவது எல்லாமே t⁻n அப்படி இருக்க மாதிரி. ஏன்னா x⁻nக்கு நமக்கு ஃபார்முலா தெரியும். 1 கூட்டி பவரில் என்ன இருக்கோ அது கூட 1 கூட்டிட்டு அப்புறம் அந்த 1 கூட்டினதுக்கு அப்புறம் பவரில் என்ன இருக்கோ அதை டினாமினேட்டரில் போட்டுருலாம் இல்லையா, அதுக்காக. அதனால இந்த மாடல் எழுதுறோம். இப்படி எழுதிடுறோம். இப்போ ப்ராக்கெட்டுக்குள்ள எத்தனை இருக்குன்னா 3 டேர்ம் இருக்குது. இது ஒரு டேர்ம், இது ஒரு டேர்ம், இது ஒரு டேர்ம். இப்போ இன்டகிரேஷன் வந்து நான் என்ன பண்ணலாம்னா டேர்ம் வைஸ் பண்ணலாம். அப்போ இதுக்கு அடுத்த ஸ்டெப் வந்து 3ஐயும் தனித்தனியாக எழுதுறேன். தட் இஸ் ஈக்குவல் டு இன்டகிரல் 1 to 9 2 dt. நீங்கள் இன்டகிரல் தனியாக போடுறீங்கன்னா கண்டிப்பாக டிடியும் சேர்ந்து வரணும். வெறும் இன்டகிரல் சிம்பிள் மட்டும் தனியாக வராது. ப்ளஸ் அப்புறம் இன்டகிரல் 1 to 9 t⁻1/2 dt மைனஸ் இன்டகிரல் 1 to 9 t⁻−2 dt. இப்போ திஸ் இஸ் ஈக்குவல் டு. ஸோ நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா இந்த 2 வந்து முன்னாடி போயிடும். இந்த 2 வந்து முன்னாடி போயிடும். அப்போ 2 இன்டகிரல் 1 to 9 dt. ஆக்சுவலாக நமக்கு முன்னாடி ஃபார்ம்ல dxன்னு இருக்கும். எக்ஸுக்கு பதிலாக டீங்கிற வேரியபிள், அவ்வளோதான். அவங்க என்ன கொடுக்குறாங்களோ அப்படியே எழுதிடும். ஸோ இப்போ இதை இன்டகிரேட் பண்ணால் என்ன வரும் அப்படின்னா, ஸோ இங்கேயுமே கூட நம்ம 2 ஒன்றா முன்னாடி கொண்டு போயிடுவோம். இந்த இன்டகிரல் டிடிக்கு பதிலாக என்ன போடலாம்னா டீன்னு போட்டலாம். இன்டகிரல் dxனா எக்ஸ் போடுவோம் இல்லையா, அதே மாதிரி இங்கே என்ன பண்ணிடலாம்னா இப்படி போட்டுடலாம். ஸோ இந்த இடம் வந்து இன்டகிரேட் பண்ணால் என்ன ஆகுதுன்னா t அப்படின்னு வந்துடும். லிமிட் வந்து 1 to 9. இங்கே 1லேருந்து 9 வரைக்கும். ஸோ இந்த ஒன்றை மட்டும் இப்போ நான் சிம்பிளிஃபை பண்ணிடுறேன். நீங்களுமே எக்ஸாமில் வந்து இந்த மாதிரி பண்ணிக்கலாம். இப்போ தட் இஸ் ஈக்குவல் டு இந்த 2 மொதல் இருக்கும். மொதல் t இருக்கிறதுல 9 போடுவோம். இப்போ 9 - 1 இதில் இருக்க மாதிரி பண்ண வேணாம். ஃபைனல் ஆன்சர் மட்டும் இதில் பார்த்துக்கலாம். அப்போ 2 × 9 - 1 அப்போ என்ன வரும்னா 2 × 8. இந்த டாட்டுங்கிறது இங்கே மல்டிப்ளிகேஷன் இருக்கும். 2 × 8 இந்த மொதல் டேர்ம் மட்டும். இப்போ மொதல் டேர்ம் மட்டும் எனக்கு என்ன வரும்னா 16 வரும். ஃபஸ்ட்டு டேர்ம் ஆன்சர் மட்டும் எனக்கு இப்படி வந்துடும் 16. இப்போ செகண்ட் டேர்ம் எடுத்துக்குவோம்.
அதாவது இந்த டி பவர் 1/2னா எப்படி எழுதுறது? டி பவர் 1/2னா அதே ரூல் தான். டி பவர் 1/2 இருக்கு. பவரில் 1/2 இருக்கு. அப்புறம் ஒரு 1 கூட்டிக்கோங்க. 1/2 கூட 1 கூட்டிட்டு அதையே தான் டினாமினேட்டரில் எழுதணும். இதுதான் வந்து ரூல் 1/2 + 1. இதுக்கு லிமிட் வந்து அதே நம்பர் தான் 1 to 9. இப்போ டி பவர் 1/2 + 1, அதாவது 1/2 + 1. 1/2 + 1னா 3/2. அப்போ இது எப்படி மாறிடும் அப்படின்னா, மேலேயும் 3/2 வரும். அதாவது டி பவர் 3/2 டிவைடட் பை 3/2. லிமிட் வந்து 1 to 9. கொஞ்சம் உங்களுக்கு புரியறதுனால நான் எல்லா ஸ்டெப்புமே எழுதுறேன். அதனால லென்த்தியாக வரும். இப்படி வந்துடும். இதை மட்டும் நான் அப்படியே சிம்பிளை பண்ணி காமிக்கிறேன். நீங்கள் தேவையான ஸ்டெப் மட்டும் அங்கே எழுதினா போதும். ஸோ இங்கே ஆக்சுவலாக இது வந்து முதல் டேர்மோட ஆன்சர் 16ஓட முடிஞ்சிருச்சு. இதுக்கப்புறம் இந்த ஸ்டெப் வந்து வருது. இப்போ நம்ம எழுதிட்டு இருக்கிறது ப்ளஸ் இந்த 3/2ங்கிற டினாமினேட்டர் வந்து நான் மேலே கொண்டு வந்துடலாம். மேலே கொண்டு வந்தால் அது எப்படி மாறினா 2/3ன்னு மாறிடும். இப்போ டி இருக்கிறதுல 9 போடணும். இப்போ 9 போட்டோம்னா 9 பவர் 3/2 மைனஸ் இப்போ டி இருக்கிறதுல 1 போடுவோம். 1 பவர் 3/2. இந்த 16ங்கிறது அப்படியே தான் இருக்கும். முதல் இடத்துல இருக்கும், ஒன்றும் ஆகாது. அதனால எல்லா ஸ்டெப்லையும் இதை வந்துகிட்டே இருக்கும். இப்போ இதை மட்டும் நான் காமிக்கிறேன் எப்படி மாறுது. ஸோ 2/3. இந்த 9 பவர் 3/2 நம்ம எப்படி பார்க்கலாம் அப்படின்னா, இந்த 9 பவர் 3/2 இந்த பவர் 1/2 இருக்கு இல்லையா, அதனால அதை √9 மாதிரி பார்க்கலாம். √9 இந்த பவர் 1/2 மட்டும் தனியாக எடுத்து √9, அதுக்கப்புறம் பவர் 3 இப்படி பார்க்கணும். 3/2 தான். இப்போ √9 என்ன ஆகும்னா நமக்கு 3ன்னு மாறும். இந்த இடத்த மட்டும் நீங்கள் தனியாக நோட் பண்ணிங்க. 3³ இப்போ 3³ என்ன ஆகும்னா 27. அப்போ 9 பவர் 3/2ங்கிறது 27 மைனஸ் 1 பவர் 3/2னா 1 தான். அது பிரச்சனை இல்லை. இல்லைன்னா நீங்கள் கால்குலேட்டர் போட்டு இதை டைரெக்டாக எழுதிடலாம். அப்போ முதல்ல ஒரு 16, இப்போ ஒரு 2/3 இன்ட்டு 27 மைனஸ் 1 வந்து 26 வரும். ஸோ இன்ட்டு 26. செகண்ட் டேர்ம் முடிச்சிட்டோம். இப்போ தேர்ட் டேர்ம். இந்த மாதிரி டேர்ம் வைஸ் எழுதுனீங்கன்னா பேப்பரில் வந்து எழுதுறதுக்கு இடம் இருக்கிற அளவுக்கு பார்த்து. இப்போ மூணாவது இருக்குது இந்த டேர்ம் டி பவர் -1/2. இடையில ஒரு மைனஸ் இருக்குது, கவனமாக எழுதணும். அந்த மாதிரி மைனஸ் வரும்போது இங்கே ஒரு மைனஸ் இருக்குது. டி பவர் -2 இன்டகிரேட் பண்ண என்ன வரும்? அதே ஃபார்முலா தான். டி பவர் -2 ஏற்கனவே இருக்குது. அப்போ ஒரு 1 கூட்டிக்கிறேன். டிவைடட் பை பவரில் என்ன இருக்கோ அதை அப்படியே எழுதுறேன். ஸோ -2 + 1. இந்த ப்ராக்கெட் போட்டு இந்த லிமிட்டை மட்டும் போட்டுக்கிட்டே வரும். ப்ராக்கெட் போட்டுட்டு 1 to 9. அப்போ மைனஸ் டி பவர் -2 + 1 என்ன வரும்? -1. -1. இப்போ டினாமினேட்டர்லேயே நமக்கு என்ன வரும்னா, டினாமினேட்டர்லேயே -1. ப்ராக்கெட் போட்டுட்டு 1லேருந்து 9 வரைக்கும். இந்த -1 இந்த மைனஸையும் சேர்த்து ப்ளஸ்ஸாக நீங்கள் மாற்றிக்கலாம். முடிஞ்ச அளவுக்கு லிமிட் போடும்போது அந்த ப்ராக்கெட்டுக்குள்ளே மைனஸ் இல்லாமல் பார்த்துக்கலாம். அதனால் இதுக்கு அடுத்த ஸ்டெப் வந்து எப்படி மாற்றிடுறீங்கன்னா, இதை ப்ளஸ் அப்படின்னு மாற்றிடுங்க. இந்த மைனஸ் இந்த மைனஸ் இந்த 2 மைனஸையும் சேர்த்து ப்ளஸ்ன்னு மாற்றிடுங்க. இப்போ நமக்கு என்ன இருக்கும்? டி பவர் -1 தான் இருக்கும். டி பவர் -1 என்ன அர்த்தம்னா 1/tன்னு அர்த்தம். ஸோ டி பவர் -1னா 1/tன்னு அர்த்தம். அப்போ 1/tக்கு தான் லிமிட் போட போகிறோம். இதை நான் சும்மா உங்களுக்கு புரியுறதுக்காக தனியாக எழுதுறேன். அப்போ டி இருக்கிற இடத்துல 9 போடுறோம். இப்போ 1/9 அப்பர் லிமிட் 1/9, ஐ மீன் டிக்கு பதிலாக 9 போட்டாச்சு. அப்புறம் ஒரு -1/1. அப்போ இது 1/9 - 1/1 அப்படின்னு வரும். இங்கே ஒரு ப்ளஸ்ஸு 1/9 1/9 -1. 1/9 -1 எப்படி எழுதலாம்? இந்த 9 வந்து இங்கே கிராஸ் மல்டிப்ளை பண்ணிடலாம். அப்போ 1 - 9 வந்து 1 - 9 -8. அப்போ -8/9. அப்போ இந்த இடத்த கூட நம்ம ப்ளஸ் போடாமல் -8/9 போட்டோம். ஓகே. ஸோ இதை வந்து நம்ம யூ கேன் யூஸ் கால்குலேட்டர், இல்லைன்னா கேன்சல் பண்ணி சிம்பிளை பண்ணலாம். சிம்பிளை பண்ணோன்னா ஃபைனல் ஆன்சர் வந்து நமக்கு 32 4/9. இப்படி எழுதலாம். இல்லைன்னா நீங்கள் பாயிண்டில் கூட எழுதலாம். இந்த 4/9 வந்து பாயிண்டில் கூட காமிக்கும். 2 பாயிண்ட் சம்திங் வரும். 4/9 வருதா 0.2 சம்திங் வரும். அப்போ 32 பாயிண்ட் அப்படின்னு கூட நீங்கள் எழுதிக்கலாம். ஸோ இதான் வந்து இந்த மெத்தட்.
ஆக்சுவலாக என்ன பண்ணியிருக்கோன்னா பேசிக்காக இருக்கிற இன்டகிரேஷன் தான். அந்த இன்டகிரேஷனில் எப்படி டேர்ம் வைஸ் பிரிக்கிறது அந்த ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணியிருக்கோம். டேர்ம் வைஸ் பிரிக்கணும். அப்புறம் இன்டகிரல் எக்ஸ் பவர் என். ஆக்சுவலாக இந்த எல்லா இடத்துலையுமே என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணியிருக்கோன்னா இன்டகிரல் எக்ஸ் பவர் என். இங்கே நான் அந்த ஃபார்முலா எழுதுகிறேன். இன்டகிரல் எக்ஸ் பவர் என் டிஎக்ஸ். எக்ஸ் பவர் என்னை இன்டகிரேட் பண்ணோம்னா என்ன ஆன்சர் வரும்னா எக்ஸ் பவர் என் ப்ளஸ் ஒன். அந்த பவரில் ஒன்றை கூட்டிக்கிறணும் டிவைடட் பை என் ப்ளஸ் ஒன். இந்த ஃபார்முலா எல்லா இடத்துலையும் போடலாம். எப்போ போடக்கூடாதுன்னா இந்த எண் இருக்கிறதுல -1 இருந்தால் போடக்கூடாது. -1 இருந்தால் என்ன வரும்னா கீழே யோசிச்சு பாருங்களேன். -1 + 1 வரும். டினாமினேட்டர் 0ன்னு வரும். அப்போ இந்த ஃபார்முலா வந்து வேலிட் எப்போனா எண் வந்து நாட் ஈக்குவல் டு -1. அதை தவிர என்ன வேணாலும் இருக்கும். -1 தவிர என்ன வேணாலும் இருக்கலாம். என்ன வேணாலும் மீன்ஸ் ஃப்ராக்ஷன்லேயே இருக்கலாம், இன்டிஜராகவும் இருக்கலாம். ரைட். அடுத்து இருக்கு வந்து நெட் சேஞ்ச் தியரம். நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா இன்டகிரேஷன் பண்ணும்போது இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸ். இந்த ஃபங்க்ஷனுக்கு பேர் எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸ். அப்போ எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸை இன்டகிரேட் பண்ணால் உங்களுக்கு சிம்பிளாக புரியுற மாதிரி சொல்லணும்னா எஃப் ஆஃப் எக்ஸ்ன்னு கிடைக்கும். அந்த எஃப் ஆஃப் எக்ஸில் நம்ம என்ன பண்ணுவோம், மொதல் பி போடுவோம் இல்லையா, அதனால தான் அது எஃப் ஆஃப் பின்னு மாறிடுது. அப்புறம் மைனஸ் போட்டு என்ன பண்ணுவோம், எஃப் ஆஃப் ஏன்னு போடுவோம். ஸோ இது வந்து என்னென்னா நெட்டு சேஞ்சை கொடுக்குது. இந்த இன்டகிரல் ஆஃப் ஏ ரேட் ஆஃப் சேஞ்ச். இந்த ரேட் ஆஃப் சேஞ்சுங்கிறது எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸை குறிக்கும். ஸோ அதான் இந்த பேர் இன்டகிரல் ஆஃப் ஏ ரேட் ஆஃப் சேஞ்ச். எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸோட இன்டகிரல் என்னன்னா இஸ் த நெட் சேஞ்ச். ஏன்னா எஃப் ஆஃப் பியிலேருந்து நான் எஃப் ஆஃப் ஏவை செப்பரேட் பண்ணுறேன், அதனால இந்த பேர் நெட் சேஞ்ச். அதனால இந்த தியரத்துக்கு பேர் வந்து நெட் சேஞ்ச் தியரம் அப்படின்னு பேர். அடுத்து ஒரு முக்கியமானது என்னன்னா சப்ஸ்டியூஷன் மெத்தட். ஸோ எல்லாத்தையுமே இப்போ நம்ம போன மெத்தடில் செஞ்ச மாதிரி செஞ்சிடலாமா அப்படின்னா சில நேரங்களில் சப்ஸ்டியூஷன் எடுத்து செய்ய வேண்டியிருக்கும். நம்ம இதே மாதிரி என்னன்னா டிஃபரன்சியேஷன்லேயும் பண்ணியிருக்கோம். அதே மாடல் தான். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இது ஒரு ப்ராப்ளம். இது இன்டகிரல். இந்த இன்டகிரல் வேல்யூ கண்டுபிடிக்கணும். எக்ஸ் கியூப் காஸ் ஆஃப் எக்ஸ் பவர் 4 + 2 டிஎக்ஸ். நம்ம டைரெக்டாக இன்டகிரேட் பண்ணணும்னு ட்ரை பண்ணோன்னா முடியாது. அப்போ நான் என்ன பண்ணுறேன்னா சப்ஸ்டியூஷன் பண்ணுறேன். லெட் நம்மளாக தான் இதை எடுக்கணும். லெட் ஒரு u ஈக்குவல் டு u தான் எடுக்கணும்னு கிடையாது, டீன்னு கூட எடுத்துக்கலாம், நம்ம சாய்ஸ் தான். ஸோ u ஈக்குவல் டு எக்ஸ் பவர் 4 + 2 அப்படின்னு நானாக சப்ஸ்டியூஷன் எடுத்துக்கிறேன். இப்போ ரெண்டு பக்கமும் வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ் வந்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணுவோம். அப்போ du/dx இந்த பக்கம். இது டிஃப்ரென்ஷியேஷன். நீங்கள் இன்டகிரேஷன் டிஃப்ரென்ஷியேஷன் கன்ஃபியூஸ் ஆகக்கூடாது. இது டிஃப்ரென்ஷியேஷன். இப்போ டிஃப்ரென்ஷியேஷனில் எக்ஸ் பவர் 4 என்ன ஆகும்னா 4 முன்னாடி வந்துடும். இந்த பவரில் ஒன்று குறைக்கணும். அப்போ எக்ஸ் கியூபாக மாறிடும். இந்த 2 வந்து என்ன ஆகும்னா 0 ஆயிடும். ஏன்னா கான்ஸ்டன்ட் டிஃபரன்ஷியேட் பண்ணால் 0. அப்போ இந்த 0வை விட்டுருங்க. இந்த 0 இல்லைன்னு நினச்சிக்கோங்க. அப்போ இதிலேருந்து நான் என்ன பண்ணணும்னா du ஈக்குவல்ட்டுன்னு எழுதணும். 4x³ இருக்குது, அப்புறம் dx. இதுக்கு பேர் டிஃபரன்ஷியல் அப்படின்னு சொல்லுவோம். duக்கு பேரும் dxக்கு பேரும். ஆக்சுவலாக நான் என்ன ட்ரை பண்ணுறேன்னா இந்த எக்ஸ் பவர் 4 + 2க்கு பதிலாக யூன்னு போட்டுருவோம், ஓகே. ஆனால் இது போக இங்கே ஒரு dx இருக்குது, இங்கே ஒரு x³ இருக்குது. அப்போ எல்லாமே எனக்கு எப்படி மாறணும்னா இன் டர்ம்ஸ் ஆஃப் யூக்கு மாறணும் இல்லையா, அதுக்காக தான் இந்த ஒர்க் பண்ணுறோம். இந்த ஒரு இடத்த மட்டும் யூக்கு மாற்றினா பத்தாது, எல்லாத்தையுமே யூக்கு மாற்றணும். அதுக்கு தான் இப்படி நான் பண்ணுறோம். அப்போ நமக்கு இந்த 4x³ dx இப்போ இதை கம்பேர் பண்ணி பார்க்குறோம். எக்ஸ் பவர் 4 + 2 இருக்கிறதுல யூ போட்டுருவோம், ஓகே. அப்புறம் x³ dx ஓகே. ஆனால் இந்த 4 எக்ஸ்ட்ரா இருக்கு இல்லையா, அப்போ இந்த 4 இங்கிட்டு கொண்டு வந்துடுறேன். அதாவது என்ன அர்த்தம்னா x³ dx இருக்கு இல்லையா, அதுக்கு பதிலாக என்ன மாற்றணும் அப்படின்னா 1/4 du அப்படின்னு மாற்றணும். இப்படி மாற்றணும். இதான் அதுக்கு அர்த்தம். அப்போ என்னென்ன சேஞ்ச் பண்ணணும்னா u இருக்கு, எக்ஸ் பவர் 4 + 2 யூன்னு மாற்றணும். இப்போ நான் இங்கே பக்கத்தில் எழுதுகிறேன். திஸ் இன்டகிரல் ஈக்குவல் டு, அதாவது ஆன்சர் எழுதும்போது திஸ் இன்டகிரல் ஈக்குவல் டு, இப்போ எப்படி மாறிடும்னா இன்டகிரல் இந்த காஸ் இருக்கு இல்லையா, காஸ் அப்படின்னு வரும்போது எனக்கு என்ன வந்துடும்னா அந்த ப்ராக்கெட்டுக்குள்ளே இருக்கிறது வெறும் யூன்னு மாறிடும். அப்புறம் இந்த x³ dx இருக்கு இல்லையா, இங்கே ஒரு x³ இருக்குது, இங்கே ஒரு dx, ரெண்டுக்கும் சேர்த்து என்ன போடணும்னா 1/4 du. ஸோ 1/4 duனா 1/4 இந்த இடத்துல duன்னு போடக்கூடாது, இங்கே போடணும். அந்த டிங்கிறது எப்பவுமே கடைசியில் வந்துடும். அப்போ திஸ் இஸ் ஈக்குவல் டு, ஸோ இது வந்து தனி ஸ்டெப் வச்சுங்க. இது வரைக்கும் இது முடிஞ்சிருச்சு. இப்போ திஸ் ஈக்குவல் டு, இதில் 1/4ங்கிறது கான்ஸ்டன்ட், வெளியில் போட்டுடலாம். அப்போ மீதி என்ன இருக்குன்னா இன்டகிரல் காஸ் u du அப்படின்னு இருக்கும். இது யூவில் இருந்தால் ஒரு ஃபார்முலா, எக்ஸில் இருந்தால் ஒரு ஃபார்முலாலாம் கிடையாது. காஸ் எக்ஸ்னா எக்ஸில் போடுவோம், இங்கே யூனா யூவில் போட போகிறோம், அவ்வளோதான். இப்போ 1/4. இப்போ காஸ் எக்ஸை இன்டகிரேட் பண்ணால் என்ன வரும்?
இப்போ உங்களுக்கு ஆரம்பத்திலே அதை நான் எழுதி காமிச்சேன். ஃபார்முலா கண்டிப்பாக மைண்டில் இருக்கணும். இந்த இருக்கு. இன்டகிரல் காஸ் எக்ஸ் டிஎக்ஸ்னு என்ன வரும்? சைன் எக்ஸ் வரும். சைன் எக்ஸ் அப்புறம் ஒரு ப்ளஸ் சி போடுவோம் இல்லையா? அதே தான் இங்கே. எக்ஸுக்கு பதிலாக இங்கே யூ இருக்குது. இப்போ இந்த இடத்துல எக்ஸுக்கு பதிலாக யூ இருக்கிறதுனால இது எப்படி நீங்கள் எழுதிடலாம்னா சைன் யூ டியூ. சைன் யூ ப்ளஸ் சி. இந்த சிங்கிறது 1/4 இன்ட்டு சினால அது சி தான், கான்ஸ்டன்ட் தான். அதனால் நீங்கள் தாராளமாக இப்படியே எழுதிக்கலாம். ஸோ இதோட ஸ்டாப் பண்ணிடக்கூடாது. ஏன்னா யூங்கிறது நம்ம கொஸ்டின்லாம் கிடையாது, நம்மளா எடுத்துக்கிட்டது. அப்போ அதனால் கடைசியில் மறக்காமல் அதை மாற்றி சப்ஸ்டியூட் பண்ணிடணும். அதாவது யூங்கிறது என்ன எடுத்தோம் நம்ம? எக்ஸ் பவர் 4 + 2 இல்லையா? அப்போ இதை எப்படி எடுத்தோம்? எக்ஸ் பவர் 4 + 2 ப்ளஸ் சி. இதான் வந்து இந்த இன்டெகிரலோட ஆன்சர். இதுக்கு பேர் வந்து சப்ஸ்டியூஷன் மெத்தட். ஏன்னா நம்மளா சப்ஸ்டியூட் பண்ணிட்டு செய்கிறதுனால சப்ஸ்டியூஷன் மெத்தட் ஆர் சப்ஸ்டியூஷன் ரூல் அப்படின்னு பேர் இதுக்கு பேர்.